பார்க்காத ஒரு டைப்பு அண்ட் இது ஈஸி தான் எப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். 1னா இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8னா இப்படி இருக்கும். அப்புறம் 9, 10, சாரி 9 இந்த பக்கம் வரணும். 9, 10, 11, 12 அது வரைக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் 12th வரைக்கும் தான் நமக்கு ரோமன் லெட்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரோமன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் இந்த மாதிரி, அதாவது ஒரு லண்டன் மோனுமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, எக்ஸு வி போட்டு இந்த மாதிரி வந்தால் இது ரோமன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு 12 வரைக்கும் தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து எம்மு, டி, சி, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்குரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 11, 12 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 20 அப்படின்னா என்ன வரும்னா XX வரும். 30னா 3x வரும், 3x. 40 வர்றப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸும் எல்லும் வரும். எக்ஸு எல்லு வந்து அது 40. அதே இது 50க்கு என்ன வருதுன்னா எல் மட்டும், 60க்கு LX மட்டும், 70க்கு LXX, 80க்கு LXXX வருது, 90க்கு பார்த்தீங்கன்னா XC, 100க்கு வந்து C. ஓகேவா? இப்போ 200 வேணும்னா 2C வரும், 300னா C 3C வரும், 400 அந்த 4ல் தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே C இருக்கு இல்லையா, சிக்கு அப்புறம் ஒரு D வந்துடுது, அது 400. 500னா அப்படியே திருப்பி போடணும், சரி டியை மட்டும் போடணும். 600 தான் திருப்பி போடணும், DC. 700 வேணும்னா DCC. 800 வேணும்னா D போட்டு 3C போடணும். 900 வேணும்னா CM. 1000னா M. இப்போ இங்கே இருக்கிறது எம்முக்கு வந்து என்ன அர்த்தம்? 1000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பிரித்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னா M தனி, D தனி, சரி DC சேர்ந்து வரும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் இப்போ பார்த்தோம். அடுத்து LX தனி, அடுத்து V1. இது வந்து 6ங்கிற நம்பரை குறிக்கும், நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, LX எதுக்கு வந்துச்சு? 60க்கு வந்துச்சு. ஓகே. DC வந்து 600க்கு வரும், Mனா 1000. இதை கூட்டுங்க, 1666. அப்போ இதுக்குரிய நம்பர் வந்து 1666.